டெல்லியில் தெருவோர சிறார்களை அனுமதிக்க ஹோட்டல் நிர்வாகம் மறுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த சோனாலி ஷெட்டி என்பவர் தனது கணவரின் பிறந்த நாளை தெருவோர சிறார்களுடன் கொண்டாட திட்டமிட்டார். தெருவோர குழந்தைகளை அழைத்துக் கொண்டு டெல்லி கன்னாட் பிளேஸ் பகுதியில் உள்ள சிவ்சாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றார். அந்த குழந்தைகள் அழுக்காக உடை அணிந்திருப்பதை சுட்டிக்காட்டி உள்ளே விட ஹோட்டல் நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதையடுத்து ஹோட்டல் முன் குழந்தைகளுடன் சோனாலி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் ஹோட்டல் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து தீண்டாமை குற்றத்தில் ஈடுபட்ட ஹோட்டல் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீசில் சோனாலி புகார் அளித்தார். बीच में इन्होंने उनमें से कुछ बच्चों की माओं को बुला के डांटा फटकारा कि हम तुम्हें अलाउ करते हैं यहाँ पे, तो वो दो माएँ आके अपने बच्चों को भी लेके गई। तो बाकी बच्चों को खिला के मैं चप्पल दिलाने के लिए लेके जा रही थी क्योंकि उन्होंने बोला, तो मैं जा रही थी तो पीछे से इनके ओनर के बेटे ने मुझे बोला रोक के कि क्या प्रॉब्लम हो गई। मैंने उनको बताया, कह रहे देखो हमारी मर्जी है, जिसको खिलाना नहीं खिलाएंगे, गेट आउट फ्रॉम हियर। सामने से आके ऐसे पंगे किए ना तो गोली मार देंगे। तब मैं वापस आई और मैं यहाँ बैठी क्योंकि मुझे लगा कि अत्याचार सहने के बाद, हारने के बाद, चुपचाप सही रास्ता पकड़ के खिलाने के बाद भी इधर खड़े होने का मुझे क्यों सुनना पड़ रहा है। இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து 24 மணி நேரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கும்படி டெல்லி மாவட்ட கலெக்டருக்கு துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உத்தரவிட்டுள்ளார். ஹோட்டல் நிர்வாகம் தவறு செய்திருந்தால் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் சிசோடியா கூறினார்.